அனைவரையும் மகிமை மாதா மற்றும் காணிக்கை மாதா அன்பின்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவின் அளவற்ற அன்பிலும் அருளிலும் நம்பிக்கையிலும் இந்த புனித ஆலயத்தில் ஒன்று கூடி திருப்பலியில் பங்கு பெறும் நாம் இன்றைய நாளை முதியவர்கள் இந்த விழாவாக கொண்டாட அழைக்கப்பட்டுள்ளோம். தவறியை ஆளுத முப்புதவில் கிடந்து தனியுடன் என்னை தோழியில் சுமந்தார். நம் வாழ்க்கைக்கு அடித்தளமான அன்பு, ஞானம், அனுபவம் மற்றும் தியாகத்தின் மூலம் நம்மை வழிநடத்தும் நம் முதியவர்களை நாம் நினைவு கூறுவோம். நம் குடும்பங்களிலும் சமுதாயத்தில் நம்பிக்கையின் தூண்களாக தலைமுறைகளுக்கிடையே மதிப்பினையும் விசுவாசத்தையும் மனித மாண்பினையும் பரிமாறும் முதியவர்கள் இறைவரின் அருள் பரிசாக இருக்கிறார்கள். அவர்களின் உடல் நலம் மன அமைதியில் காக்கப்பட குழந்தை இயேசுவிடம் சிறப்பாக வேண்டுவோம். அதே வேளையில் இன்று திருப்பலி நிறைவேற்றி ஆசீர் வழங்கும் அருள் தந்தையர்களின் பணியையும் வாழ்வையும் இறைவனின் கரங்களில் ஒப்படைத்து இப்பணியில் ஒன்றிணைப்போம். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த நாளிலே இயேசுவை மகிமைக்கு மகிழ்பவனை என்ற தலைப்பில் சந்திக்க இருக்கிறோம். நாளுடைய திருப்பலியினுடைய திருவழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காணிக்கை மாதா மற்றும் மதுரை மாதாவை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளை சிறப்பித்து நமக்காக ஜெபித்து இறையாசை பெற வந்திருக்கின்ற நம்ம பேரர் தந்தை ஃபாதர் ஜி.ஜே. அன்புரைசாமி, சென்னை பல்கலைக்கழக மறை மாவட்ட முதன்மை குரு அவர்கள் சார்பாக வருகை என்று காண்பிக்கிறோம். தந்தையோடு இணைந்து திருப்பணியில் வந்திருக்கிற அவர் தந்தை ஃபாதர் எட்வர்ட் அந்தோனி ராஜ் நம்முடைய மறை மாவட்டத்திலே சான்சலராக இருக்கிறார்கள். தந்தை அவர்களை நம்முடைய இறை சமூகத்தின் சார்பாக வாழ்த்தி வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக வைக்கப்படுகிறது, மறை மாவட்டத்தில் வைக்கப்படுகிறது. இன்னும் சிறப்பாக கருத்துறையாக மதுரை மாதா, காணிக்கை மாதா ஆகிய குடும்பங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள் நன்றியாக கொடுக்கப்படுகிறது. மேலும் தனமாக்கியும் அவர் குடும்பம் நன்றியாகவும் கொடுக்கப்படுகிறது. அவர்களை சுமரித்த ராஜேந்திரன் இருதையும் அவர்களை இறந்த 18வது ஆண்டு நிலையில் குடும்பத்தார் நிலையில் ஜெபிக்கிறார். இதை ஆசிர்வதித்து ஆத்மாவுக்கு திரும்ப முடியும் நித்திய சமாதானமாக குடும்பத்துக்கு ஆத்ம கொடுக்கிறோம். அவர்களை சுமரித்த மைக்கேல் சேகர், மைக்கேல் அம்மாள், யுவான், ஏசியா ஆகினாஸ் தோல்விசாமி ஆத்மாவுக்கு திரும்ப முடியும் நித்திய சமாதானத்தை கொடுக்கிறோம். திருப்பலியை வைப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புத குழந்தை இயேசு, நீங்கள் மகிமை செய்ய நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று மகிமையின் மகிழ்வதை என்ற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எது மகிமை என்ற கேள்வி நம்முள் எழுப்புகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு இதை சுட்டி காட்டுகிறது என்றால் கடவுளின் மகிமை, கடவுளின் மாட்சி, கடவுளின் வல்லமை. கடவுளின் வல்லமை, மகிமை, மாட்சி எப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அற்புத குழந்தை இயேசு வழியாக. கடவுள் விண்ணகத்திலே இருப்பவர் விண்ணக மாட மாளிகையெல்லாம் விட்டுவிட்டு மன்னகத்திலே மாட்டு திருவிழத்தில் இருக்கின்ற கடவுளின் மாட்சி வெளிப்படுகின்ற ஒரு உண்மையான உன்னதமான வரலாற்று நிகழ்வாக இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு அமைந்திருக்கின்றது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆகவே மகிமை என்பது கடவுளுக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில்
எது மகிமையாக இருந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுளின் மகிமை உலகத்தின் தொடக்கத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது இயேசுவின் வாழ்க்கையில் முழுமை பெற்று பிரதிபலித்து இந்த உலகிற்கு மாட்சிமையும் மகிமையும் கிறிஸ்து வழியாக தந்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்த போது கடவுள் மனிதனோடு நேரடி உறவில் இருந்திருக்கிறார். நம்முடைய ஆதிக்கத்திற்கு பாவத்திற்கு பிறகு மனிதன் கடவுளை விட்டு விலகிச் செல்கிறான். மீண்டுமாக கடவுள் தன்னுடைய இறக்கத்தினால் மீண்டுமாக அந்த மாட்சியை இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எப்படி என்றால் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். தொடக்கத்தில் நம் ஆதிக்கத்திற்கு பாவத்தால் நாம் எதை இழந்தோமோ அதையே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை கடவுள் மீண்டுமாக அந்த மகிமையை மாட்சிமையை கொடுத்திருக்கின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இனி பாவம், பசி, நோய், பிணி எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மை விட்டு பிரிந்து போக மாட்டார். நாம் கடவுளோடு இருக்கின்றோம், கடவுள் நம்மோடு இருக்கிற அற்புதமான மகிமையை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இயேசுவின் பணிவாழ்வை பார்க்கின்ற பொழுது இயேசு எது மகிமையாக இருந்தது பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 34 அழகாக சொல்லுகிறது. சீடர்கள் இயேசுவிடம் சொல்கிறார்கள், போதகரே வாருங்கள் உண்ணலாம் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகின்றார், எது என் உணவு? என் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது எனக்கு உணவு என்று சொல்லி கடவுளின் மகிமையை மாட்சிமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். இதுதான் பொருள் அழகாக சொல்லுகின்றார். பிலிப்பியருக்கு திருமுகம் இறைவார்த்தை 2 அதிகாரம் 2 இறைவார்த்தை 8. கடவுளாக இருந்த பொழுதும் கடவுள் தன்னை விருதி பற்றி கொண்டில்லாமல் அடிமையிலே ஏற்று அதன் சிலுவை சாவுக்கு தம்மை ஒப்புக் கொடுக்கலானார். ஆகவே கடவுள் இயேசு கிறிஸ்துவை விண்ணோருக்கும் மண்ணோருக்கும் ஆண்டவராக உயர்த்தி மாற்றி வெளிப்படுத்தியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நவநாள் சிறப்பிக்கின்ற தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எது மகிமை என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை போல தந்தையை மாட்சிப்படுத்தியது போல மகிமைப்படுத்தியது போல நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இறைவனை நம்முடைய சிறிய சிறிய செயல்களால் நம்முடைய வாழ்க்கை முறைகளால் மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருக்கு மாட்சி கொடுப்போம். ஆண்டவர் வழியாக நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள திருப்பலியில் தொடர்ந்து ஜெயிப்போம். பிரியமர்களை கொண்டாட நாம் கருதிய பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வரையிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையோடு கடந்து செல்வார்கள். Please
இறைவா உங்களை திருவாரிகள் மன்னோடு தன்னை தோன்றினார். இவ்வாறு தோட்டத்தில் எங்களை போதிருக்கோம் நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக இலக்கத்தில் மாற்றம் பெறுதவிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு துணியாவின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக என்ற வார்த்தைகளுடன் தொடங்கும் இன்றைய முதல் வாசகம். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்ற வரிகளில் அதன் உச்சத்தை அடைகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆயனில்லா ஆடுகள் போன்று இருந்த மக்கள் மீது பரிந்து கொண்டு எல்லா நலன்களால் நிரம்பும் இறை வார்த்தைகளுக்கு கவனமுடன் செயல்படுவோம். முதல் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வாசகம் 7-10. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வதன் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 34 44 வரை. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து வெள்ளைய கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரங்கள் ஆறுகளைப் போல் இருந்தால் அவர்கள் மீது பதிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்று, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீ மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்போது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் வாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர்கள் எல்லாரையும் பசுப்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாக அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறு அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உள்ள ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குரிய சகோதரர்களே, நம்முடைய குழந்தை இயேசு ஆலயத்தினுடைய பெருவிழாவை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய கவனங்களில் நாம் ஒன்று கூடி நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பங்குக்காக, நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக அற்புத குழந்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நன்னாளில் நலங்கள் பார்க்கின்றோம், எரியாசத்தை கொண்டிருக்கின்றோம். பெரியவர்களே, ஏற்குரிய 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்ல முடியும். ஒரு வேலைக்கான திருப்பதிக்கு கொண்டு திருப்பதி நிறைவேற்றியிருப்பாது. திருப்பதி குறித்து ஒரு ஆயிரம் வந்தார்கள். ஒரு பிளஸிங் கேட்டாங்க. பிளஸிங் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க, பாரு, நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நான் இந்த ஆலயத்திற்கு ஏற்குரிய 2 ஆண்டுகள் தொடர்ந்து வருகிறேன். வேலைக்காக வருகிறேன் என்றால் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. எல்லாருக்கும் நான் சாதாரண ஏழை கொடுப்போம். எனக்கு ஒரே படித்தான். அவனை படிக்க வைக்க காசு இல்லை. அவன் நல்லா படிக்க ஆசைப்பட்டான். வீட்டுக்காரர் வந்து சாதாரண சீக்கிரம் வேலை செய்வது. நான் வீடு போய் பாத்திரம் கழுவி சுத்தம் பண்ணி வரைக்கும் கூலி வச்சு படிப்பு செய்து கொண்டிருக்கோம். என் பையனுக்கு படிக்கிற ஆசை. நாங்கள் சொல்லுவீங்க, நமக்கு அந்த வசதி இல்லப்பா, நீ எல்லாம் ஆசை சொன்னோம். ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு சோகமான ஓட்டம். அப்போ நான் என்ன செய்தேன், என் வீட்டுக்காரங்க ஒரு பெண்மணி கொண்டு இந்த ஆலயத்துக்கு ஒரு உதவி அவருடன் சேர்ந்து வந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் சொன்னாங்க, இங்கே நான் குழந்தை ஜெபிக்கும்போது மண்டாட்டில் கேட்கப்படுகிறது. நீங்கள் மண்டாட்டி நாவல் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையோட என்ன பண்ணாங்க, இப்போ நான் அவரை கேட்டேன், குழந்தை எங்கள் பையன் படிக்க ஆசைப்படலாம், ஆனால் எங்களுக்கு குறிப்பிட்ட வசதி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல, இது எங்களுக்கு அதை வழிகாட்டு அப்படின்னு சொல்லி போனேன். அடுத்த வாரத்தில் எங்களுக்கு தான் ஒரு நபர் ஒருவர்
அவரை நான் சந்திக்கிறேன். யாரும் அவர் தெரியாது. அவர் என்னை பார்த்து என்ன கேட்டார்னா, ஏமா நீங்க ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்காரு, நீங்க யாருக்கு என்ன பார்த்து கேட்குறீங்க? இல்லைம்மா கஷ்டப்படுற மாதிரி என்ன உங்களுடைய கஷ்டம்? ஒன்றும் இல்லைங்க, பையனை படிக்கணும்னு ஆசை, ஆனால் படிக்க முடியல. சரிம்மா, என்னோட அட்ரஸ் வச்சுக்கிறேன், இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி உன் பையன் அவங்களும் படிக்கணுமா படிக்கிறது நான் பார்க்குறேன். அந்த நபர் யாருன்னு தெரியாது. ஆனால் சிலவர் அந்த விலாசங்கள் தொடர்பு கொண்டு இருப்பார். அவர் பையனுடைய எல்லா செலவுகளுக்கும் தொடர்ந்து பணம் கொண்டே இருக்கிறார். டிகிரி படித்தான், அதுக்கு மேலே படித்தான். வேலைக்கு போகிறதுக்கே இருக்கும்போது அவனுக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அப்போ அவங்க அம்மா சொன்னால், அம்மா எனக்கு வந்து இது மாதிரி அழைப்பு வந்துருக்குமா, ஆனால் எனக்கு வந்து போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு காட்டுது என்று சொன்னபோது ஏன்டா கேட்டால், நிறைய செலவாகுமே, அமெரிக்காவில் போகிறதுனா நிறைய செலவாகும், அங்கே போய் அதுக்கப்புறம் கிழக்கு பார்க்கணுமே. அப்போ நான் தொடர்ந்து வந்து கொண்டபோது இதே மண்டலாக வைத்தேன். அடுத்தது கொண்டு இசை உங்கள் சித்தமலை மகளிருக்கு வெளிநாட்டில் வேலை வந்திருக்கிறது, அது போகக்கூடிய செலவுகள் எல்லாம் எப்படி செய்வது தெரியவில்லை என்று நான் சொல்லியிருக்கேன். அந்த இரவு நான் தூக்கிட்டு பொழுது ஒரு குரலுடைய காது ஒழித்தது. நீ கவலைப்படாதவா, நான் பார்க்கிறேன். அந்த வாக்கிற்கு காது ஒழித்தது. நான் விரண்டு போயிட்டு யாரும் எங்களை பக்கத்தில் பேசியது போன்றதுனால என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வாரத்தில் அவனுக்கு டிக்கெட்டை அனுப்பிச்சு உடனே கிளம்பி என்று சொல்லி அழைப்பு வந்தது. எனக்கு கண்ணீராக வந்துச்சு, என்ன ஒன்று பிடிக்கி உடனே ஓடி வந்தேன். நான் நன்றி திருப்பி கொடுத்து கொண்டு செஞ்சுருக்கேன். இன்னைக்கு பார்க்க என் பையன் நல்ல வேலை செஞ்சுருக்கான். விவசாய அவங்களுக்கு நான் வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என் குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருக்கான அலுவலகத்தை நன்றி சொல்கிறேன். அன்பாக இந்த நிகழ்ச்சி கேட்ட உடனே நான் உங்களை பெருமைத்து போனேன். இது மாதிரி பார்க்கறதுக்கு ஆனால் இந்த பெண்மணியானவள் தன்னுடைய இதயத்திற்கு ஆவலை சொல்வதற்காக நேரம் பெருமை பேச இருக்கிறேன். 3/4 மணி நேரம் பேசுகிறேன். நான் சொன்னேன், அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க, உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் கேட்கல. இதே நம்பிக்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து சில ஆசைக்காக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அற்புத குழந்தை விழா எடுத்தோம் அப்படின்னா சும்மா ஒரு ஆளுநருக்காக வேடிக்கைக்காக நம்ம செய்யணும். நம்முடைய விசுவாசத்தை வெளிப்பாடு விழா. என்ன விசுவாச வெளிப்பாடு? ஆண்டவர் என்னோடு செஞ்சிருக்காரு. அவர் உண்மையான இறைவன். அவர் தான் என் வாழ்க்கையை முயன்றதை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம்? விழா விளையாடுகிறோம். ஆகலாம் உடனே வந்து நம்முடைய ஜபத்தை அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால் அந்த அற்புதத்தை கொண்டு சொல்ற வல்லமை நம்மில் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அமிர்தேசர் அவர்கள் கல்கத்தா மாநில கோயில் இருக்கிறபோது ஒரு அந்த காப்பகத்தில் நடை பாதையில் ஒரு தொழில்நோயாளி சாவு கிடைக்கிற ஒரு துர்நாற்றம் போகிறவங்க சுற்றி போகிறாங்க. இதை போகிறாங்க, கிட்ட போகிறாங்க. அந்த மனிதனுடைய உடலிலே இந்த உயிர் இருக்கிறது, உயிர் போகிறது, ஆனால் செயல்பாடு. உடனே முதல்ல ஒரு ரிச்சாக்காரர் வர சொல்லி இந்த மனிதனை தூக்கி ரிச்சா வைத்து கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அவங்க அந்த மனிதனை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த புண்களெல்லாம் பூச்சிகள் புண்களில் அவை எதிர்த்து கொண்டிருப்பது பார்க்க விருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கல்கத்தை மேலே பண்ணுறது அவங்களை நேரில் பார்க்க. அப்போ வந்து செய்தி கொடுக்குறாங்க, இது போல மேலே உங்களை பார்க்க கொடுக்குறது நல்லது.
உடனே மதம் பண்ணுறாங்க, நான் வேலையாக இருக்கிறேன், அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க. அவருக்கு வெயிட் பண்ண முடியும், நான் உடனே பார்க்கணும். அப்புறம் சிஸ்டருக்கு சொல்லிருப்பார், அப்போ அவர் இங்கே வர சொல்லு, இங்கே வராது. இதுக்கு அந்த தொழிலை இஷ்டப்பட பார்த்தோன்னே உங்களுக்கு அவர் கிட்ட இருக்கு. இப்போ மதம் பார்த்து மதம் பார்த்தா இந்த மனிதனுக்கு இப்படி நீங்கள் சுத்தம் பண்ணிருக்கீங்க, எனக்கு 1 லட்சம் கொடுத்தவங்க அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மதம் தெரிச்சுட்டு அந்த மனுஷனை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் சொல்ல போகலாம், நீங்கள் எனக்கு 10 லட்சம் கொடுத்தவங்க நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். நான் செய்யறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், என் நாட்டுடைய குருநாதர் அவர் இந்த மனிதரை நான் பார்க்கிறேன், அவரை திருநவையிலே நான் பார்க்கிறேன், இதை நான் என் ஆண்டவருக்கு செய்கிறேன். அன்றைக்கி அந்த மனுஷன் மனம் மாறி மதருக்கு அரசாங்க என்று ஒரு இடத்தை கல்கத்தா மாநகரிலே பணிக்காக ஒதுக்கியிருக்கிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமை. மகிமையில் மகிழ்வோம், மகிழக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன இன்றைக்கு அழைக்கணும் கேட்டீங்கன்னா, நாம் குறித்த மகிமையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதான் பாய்க்கிறோம். இந்த தலைப்பு பெருந்த பார்த்தீங்கன்னா முடியாது. இந்த மகிமையில் மகிழ்வோடு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கவிதை மாதிரி இருக்குது. வார்த்தையை பார்த்து எப்படி இருக்குது, மகிமையில் மகிழ்வோனே முடியாது. ஆனா இதனுடைய எளிமையான அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு நாம் தரக்கூடிய மகிமை அது அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மதத்தில் சான்றோருக்கு எப்படி மகிமை கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, இந்த ஒரு செயலுடைய ஒதுக்கப்பட்ட தூக்கி எறியப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவருடைய உருவமாக சாயலாக அந்த செயல் ஆண்டவருக்கு பெருத்த மகிமை இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. இப்போ குடும்பத்தில் ஒரு குழந்தை பெற்றோருக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியை தர முடியும், ஒரு அப்பாவுக்கு கொடுத்து எப்படி மகிழ்ச்சி தர முடியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எதிர்பார்ப்பு செய்கிற பொழுது, அந்த பெற்றோர் எதிர்பார்ப்பு போல செய்கிற பொழுது பெற்றோர்கள் மிக்க மகிழ்ச்சி மட்டுமல்ல, பார்க்கின்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இந்த குழந்தை பெற்றோர் எந்த அளவுக்கு மதிக்கிறார், அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார், எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மாட்சியை கொள் என்பதை வெளிப்படையாக தெரிவிப்பார்கள். இதுதான் மகிமை மொழியாக ஆண்டவர் தருகிற ஒரு மகிழ்ச்சி. ஆகவே நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் என்றால், ஆண்டவருக்கு மகிமை தரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு அந்த மகிமை மாட்சிமை அவருக்கு ஒரு பெருத்த புகழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் உண்மையாகவே ஆண்டவரை மகிழ்ச்சி கொடுக்க முடியும் என புரிந்து கொள்ள முடியும். அன்பாகவே இந்த இறைவார்த்தை பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி, யோவானுடைய அந்த கடிதத்தில் அர்த்தமுள்ள ஒரு செய்தி ஒன்று கொடுத்தாங்க. மிக அழகாக சொல்ல யோவான் அன்பை அவர் சொல்லி, கடவுளிலிருந்து அன்பு வருகிறது, நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்ல யோவான் நற்செய்தியை பார்க்கின்ற போது இந்த சமுதாயத்தில் ஒரு 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. நல்ல கவனிக்க, 2 விதமான மக்கள். ஒரு சாரார் ஆண்டவரிடம் அன்பு செலுத்துவோர் ஒரு சாரார், மற்றொரு சாரார் ஆண்டவரிடம் அன்பு இல்லாதவர். சொல்லுங்களா, நீங்களே யாரு எந்த போட்டோம்
ஆண்டுக்கு அன்பு செலுத்துற கூட்டமா இந்த ஆண்டுக்கு அன்பு செலுத்தாத கூட்டமா? அது சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அதான் சொல்லிடுங்க. ஆனா ஆண்டுக்கு அன்பு செலுத்துற கூட்டமா நம்ம இருக்கிறவங்க தான் கேள்வி. கண்ணமொழி சொல்லிடுவோம். என்ன சீரியஸா விஷயம்னா யோவான் சொல்லி நம்மளை சிந்திக்க அழைக்கிறார். ஆண்டவருக்கு அன்பு செலுத்த கூட்டத்தார் யார்? கடவுளை அறிந்தவர்கள், இவர்கள் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள். யாரு? கடவுள் அன்பு செய்யல, கடவுளிலிருந்து பிறந்தவங்க. இவங்க கடவுளை பற்றி அறிந்தவங்க. இது அன்பு செலுத்தாதோ கடவுளுக்கு பிறக்காதவங்க, அவங்க கடவுளை அறியாதவங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, சாமி நான் ஞானஸ்தானம் வாங்கினேன், 30 வருஷம் கிறிஸ்துவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க கடவுளை சார்ந்தவங்களா கடவுளை சார்ந்தவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கோயில் கொண்டா முடிஞ்சு போயிட்டேன், நன்மை வாங்கிட்ட முடிஞ்சு போயிட்டேன். கோயிலுக்கு வந்து நன்மை வாங்கிட்டேன், வீட்டுக்கு போய் இல்லாத சண்டெல்லாம் போடுறது, அசிங்கசியமாக இருக்கிறது, எல்லாரையும் பழித்து தூக்குறது, திருப்பி கோயிலுக்கு வந்து நன்மை வாங்குறது. இதெல்லாம் வாழ்க்கை எனக்கு புரியல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை புரியல, அதான் நம்ம செய்யணும். யோவான் தெளிவா சொல்ற, கடவுளுக்கு பிறந்தவர்கள், கடவுளை நன்கு அறிந்தவர்கள், இவர்கள் கடவுளை அன்பு செய்பவர்கள். கடவுளை அன்பு செய்யாதவர்கள் கடவுளுக்கு பிறக்காதவர்கள், கடவுளை அறியாதவர்கள். அவங்க தயவுசெய்து இந்துக்கள் கிறிஸ்துக்கள் இருக்காரு. தயவுசெய்து எனக்கு தெரியும், ஒரு இந்து நண்பர் ஞாயிற்று சாப்பிட போயிடுவாங்க. இந்து குடும்பத்தில் வர்றவங்க ஞாயிற்று பூசை வச்சு வந்து பார்ப்பாரு, பார்த்து அதுக்கு பார்ப்பாரு. முதல் எங்களுக்கு ட்ரெஸ் பார்க்க என்ன கேட்குறீங்க? ஞாயிற்று ஐயோ பாருங்க, எனக்கு இங்க வரல, எனக்கு தூக்கம் வர ஐயா, அதெல்லாம் இங்க பேசுறது. எங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் எங்களுக்கு பிடிக்கும்னா என்னுடைய பையனோட பர்த்டேக்கு நான் விடாம ஒவ்வொரு 7 இடத்துக்கு போய் அதுக்கு எல்லாருக்கும் நான் உணவு கொடுத்து அவங்க கமிச்சு கொடுத்துட்டு வரேன். இவர் ஆண்டு அன்பு செலுத்தவரா செலுத்தவரா? இவர்தான் ஆண்டு அன்பு செலுத்துவோம். முடிஞ்சு கட்டிருக்காங்க. ஆகவே இந்த நாளிலே நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது நற்செய்தி ஆண்டவர் இயேசு அங்கே கூட்டத்தை பார்த்து ரொம்ப நேரம் அவங்க கேட்டு டயர்டாகிட்டு பசியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? ஐயோ இவங்களை பசி நடக்கக்கூடாது, அது இருக்கா? ஒன்றும் இல்லையே, என்ன இருக்கு? 5 அப்பம் சரி பண்ணல ஜெபிக்கிறார், அதை பரிமாற சொல்கிறார். நீங்க 12 கோடி எதிர்பார்த்த நிகழ்ச்சி என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று சொன்னால், மக்கள் ஒவ்வொரு தேவையும் அவர் முக்கியமாக கருதுகிறார். நீங்க கோயில் நீங்க ஒரு சில உட்கார்ந்து இருப்பீங்க, இன்னால ரொம்ப நாளாக நம்ம எந்த ஒரு காரியத்தை அன்பு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறாங்கன்னா நான் குழந்தை வந்துருக்கிறேன், ஆனால் இப்போ இருக்காங்க நான் ஒரு காரியத்துக்கு அதை மட்டும் தரமாட்டாரு. அப்படியே ஒரு ஏற்ற உங்களை இருக்கலாம், அந்த ஏற்ற இருக்கணும். ஒரு பக்கம் ஆண்டவர் நாம் கேட்பதை நம்மளுக்கு தேவையை கொடுக்கக்கூடிய இந்த லட்சியம் தான் சொல்லுறாங்க. மக்கள் பரிசோடு இருந்தார்கள், ஆண்டவர் எவ்வளவு அனுப்ப விரும்புகிறீங்கன்னா மக்களை அந்த அளவுக்கு அவர் அன்பு செய்தார். அன்பு செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆளுக்கு எப்படி மகிமை தரக்கூடிய வட கேள்வி. இப்போ நீங்க டெய்லி கோயில் ஆளுக்கு மகிமை கிடைச்சதுன்னா
என்ன சொல்றீங்க? பதிலே இல்லை. எப்படி நாட்டுக்கு மகிமை தர முடியும்? நீங்களும் எந்த ஆண்டு மகிமை தர முடியும்? ஒரு நேரம் கையில் இருந்து சொல்ல தெரியாதா? அன்பு செய்கிற வழியாக ஆண்டவருக்கு நாம் மகிமை தர முடியும். இது ஒத்துக்கிறீங்களா? நல்லதான் கிடையாது. இது எங்க காட்டப்படணும் பாருங்க. அன்பு என்றால் என்ன? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இவ்விதம் சொல்கிற அன்பு, இறைவாக்கு சொல்ற அன்புன்னா என்ன? Love is a choice and not a feeling. சொல்லுவாங்க. Love is a choice, not a feeling. அப்படின்னா அன்பு என்பது ஒரு தேர்வு, ஒரு உணர்ச்சி அல்ல. தேர்வு அந்த தேர்வு செய்யும். பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு பெற்றோர் வந்து 3-4 பொண்ணை நாட்டுறாங்க. இந்த பொண்ணை பார்க்கல, இந்த பொண்ணை பார்க்க 4 பொண்ணையும் பார்க்கலாம். 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, நல்லா சொல்றாங்க. அப்பா 4 பேரையும் கட்ட முடியாது, யாராவது தேர்வு செய்யும். அப்பதான் ஒரு பிரச்சனை வரும். யாரெல்லாம் தேர்வு எல்லாம் வந்து ஈக்குவலா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. அப்பா சொல்ற முடிவு பண்ணியா யாரும் வந்து எழுத முடியும். நம்ம ஒரு தேர்வு செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில அன்பு என்பது நாம் தேர்வு செய்ய வேண்டும். அன்பு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை தேர்வு செய்யணும். கடல் கொடுத்த கணவரை அன்பு செய்யலாம் அப்படின்னா அதை தேர்வு செய்யணும். ஓகே, நான் தேர்வு இவதான் என்னுடைய கணவர், இவங்க தான் என்னுடைய மனைவி, நான் தேர்ந்தெடுத்தேன், இவங்களை அன்பு செய்யணும், இவங்க தான் என் பிள்ளைங்க. புத்தி சுவாதீனம், புத்தி குறைவாகி உணவுக்கு ஒரு பிள்ளை, இதுதான் கடவுள் கொடுத்த பிள்ளை. நான் என்ன தேர்வு செய்யறேன்? இந்த பிள்ளையை நான் அன்பு செய்யணும், நான் தேர்வு செய்யணும். தேர்வு வெறும் உணர்ச்சி அல்ல. உணர்ச்சி என்பது கவர்ச்சியாக இருப்பது மேல் கொடுக்கிற ஒரு ஆசை உணர்ச்சி. பார்க்க அழகா இருக்காங்க, நான் அன்பு செய்யறேன், அதற்கு கிடையாது, வெறும் ஃபீலிங் தான். மாறாக திருமணம் ஆச்சு, 5 வருஷம் என் மனைவி பார்க்க அழகா இருந்தாங்க, இப்போ அழகு பட்டு போச்சு, இனிமே தான் அவரை பார்க்கலாம், பூஜை பார்த்து கையில் எடுத்து வேற நல்லா பார்ப்போம். இது அன்பா? இது அன்பு கிடையாது, இது நடிப்பு. கடவுள் சொல்றாரு, யாரை தேர்ந்தெடுத்தாயோ அவர்களுக்குத்தான் நீ அன்பு செய்ய வேண்டும். ஆண்டு சொல்லு. அழகுக்காகவோ வெளி தோற்றத்துக்காகவோ உணர்ச்சிக்காகவோ அல்ல, மாறாக கடவுளுடைய மகிமைக்காக நான் அன்பு செய்கிறேன். அன்புதான் கடவுள் நான் மகிமை தருவேன். புரிச்ச புரியுங்க? கடவுளுக்கு மகிமை எப்படி வரும்? உங்களுடைய அன்பு வழியாக. இரண்டாவது அன்பு என்பது இது ஒரு முடிவெடுத்தல். தேர்வு செய்யறேன், என்ன முடிவெடுக்கிறேன்? இந்த பொண்ணுதான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிவெடுத்தாச்சு. இந்த பொண்ணு தவிர வேறு பொண்ணு எனக்கு வேண்டாம், தேர்வான ஒரு முடிவு. அதான் அன்பு. அன்பு முடிவெடுத்தல். அன்பு என்பது திணிப்பு அல்ல. It is not a force. Love is not a force. கட்டாயப்படுத்தி திணிப்பதற்கு அன்பு ஆகவே ஆகாது. நீ விரும்பி செய்வதுதான் அன்பு. திணிக்கப்படாமல் கட்டாயப்படுத்தப்படாமல் சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க எதாவது ஒரு தப்பு வீட்டில் நடந்துச்சு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுவீங்க? தப்பு நடந்துச்சு, அது கடவுளால் தப்பாந்துச்சோ இல்லை மனிதர் தப்பாந்துச்சோ, நல்ல தப்பாந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நீதான் பண்ண, நீதான் பண்ண, உன்னாதான் இது வந்துச்சு, ஒருத்தர் பழி போட ஆரம்பிப்போம்.
இது சரியா? குடும்பத்தில் இது சரியா? இதெல்லாம் நடக்கலாம் உங்களுக்கு சொன்னீங்க. நீங்க என்னமோ கரெக்டாக என்னமோ கேட்க மாட்டீங்க. என்ன பண்ண போயிருக்காரு சொல்லுறாங்க. எங்க போறாரு? அப்ப நீங்க முடிவெடுத்து தான் முடிவு இல்லை. அவர் நடந்துட்டது ஓகே, பரவாயில்ல, ஏற்றுக்குவோம், அதை சரி செய்வோம். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் அந்த தவறை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு சரி நிவர்த்தியாக நாங்கள் செய்வோம். இதான் முடிவெடுத்தால் அன்பு செய்ய முடிவெடுக்கணும். நீங்கள் முடிவெடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிக்கிறீங்க. கடவுள் கொடுத்த கடமை, கடவுள் கொடுத்த மனைவி, கடவுள் கொடுத்த பிள்ளைகளை நான் அன்பு செய்ய முடிவெடுத்தேன். உங்களால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்க தயாராக இருக்குல்ல? இல்லையே. கிறிஸ்துமஸ்க்கு 10,000 ரூபாய்க்கு பட்டுவோட கேட்டேன். இந்த மனுஷன் 6,000 ரூபாய் திருக்கோள முடியல போட்டு தூக்கி போடுற. இது அன்பா? இது அன்போடு ஒரு பொருள் கொடுத்தாங்க. அது பெரிய விஷயம். ஆனால் நம்ம எதை பார்க்கணும்? பெரிய பார்க்கணும். அன்புனால் எதாவது நடக்குதா? அதான் முக்கியம். அன்பு என்பது நான் வெளியில் முடிவுதான். இவங்களாம் அழகாக பாடுறீங்க, நல்லா இதெல்லாம் பாடுறீங்க. நீங்கள் எதுக்காக பாடுறீங்க? ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்க, ஏதாவது பால் கொடுத்து கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் தான் நினைக்கிறீங்க ஆண்டவர் தான் ஒரு மாட்டோம். நம்ம அன்பு மதிப்பாட்டு மாட்டோம், நல்லா பாடுறோம். மக்களுக்கு அது பெரிய ஒரு விருப்பத்துக்குரிய பாடுறோம். இது நமக்காக நம்ம பாடல, யாருக்காக பாடுறோம்? ஆண்டவரே மகிமைக்காக, மகிமைக்காக. அதை நீங்கள் செய்யும்போது அது அன்பு செயல். ஆண்டவர்கள் எதெல்லாம் செய்வீங்களோ அது அன்பு செயல். அது அன்பு செயல் தான் ஆண்டவருக்கு மகிமை தர முடியும். மூன்றாவதாக love is action and not words. Love is not words, it's an action. அன்பு என்பது செயல். அன்புக்கு வார்த்தைகள் அல்ல, வார்த்தைகள் அல்ல. புரியுதா நான் சொல்றது? நம்முடைய ஒவ்வொரு அன்பும் செயலாக இருக்க வேண்டும், வெறும் வார்த்தைகளாக அல்ல. செயலாக அன்புதான் இயேசு மகிமைக்காக. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க அன்பு செஞ்சிருப்பீங்க? கணக்கு போட முடியுமா? ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. நாங்கள் சென்னையில் படிக்கும் போது எங்களுக்கு நைட்டு குட் நைட் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. தூங்கும்போது ஒரு சின்ன டாக் கொடுப்பாங்க. அந்த சின்ன டோக் கொடுப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க அந்த இது முன்னாடி இன்னைக்கு காலையில் இருந்து முதல் தூங்கிச்சதுக்கிற மாதிரி என்னென்ன செயல்களை செய்தால், அது எவ்வளவு அன்பு செயல்கள் செய்தால் கணக்கு இருக்குது. அப்படி ஒரு கணக்கு போட்ட செஞ்சிருக்கிறேன். 1-2 இருக்கும். இதெல்லாம் என்ன இருக்கும்? சண்டை, போராடி, ஏமாத்து, வீடு தங்கி நினைச்ச நேரம், பொய் பேசுறது, ஒவ்வொரு நாள் கணக்கு போட்டா பயங்கரமா இருக்கும். இது 1-2 தான் ஏதாவது தெரியாத மாட்டோம். நம்ம இதுவரை போகக்கூடாது. அது யோசித்து பார்த்து ஆனால் நீங்க என்ன பார்த்தா அவ்வளவோ அவ்வளவோ வேண்டாத கருத்தை பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நீங்க நேற்று வரைக்கும் போய் வந்தீங்க இருக்கோம். எவ்வளவு அன்பு செய்து தெரியும்? என்ன செய்திருக்கோம்? நிறைய இருக்கும், கம்மியா இருக்கும். நான் எண்ணிக்கை கேட்கிறேன். நிறைய இருக்கும், கம்மியா இருக்கும். கம்மி தான் எவ்வளோங்களா? அப்பா கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷம். குழந்தைய சொல்லி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கொடுத்துருவோம். ரொம்ப சொல்றாங்க. இது கடவுளுக்கு மகிமை தருமா? அன்பு செய்யுங்க. எவ்வளவு அன்பு செய்யணும்? அன்பு செய்யும். குடும்பத்தில் அன்பு செய்யுங்க, வெளிப்புறத்தில் அன்பு செய்யுங்க,
நம்ம ஒரு ரூபாய்க்கு அன்பு செய்யும், அதை செய்து நம்மோட மகிழ்ச்சி தர வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நவநாளினுடைய அழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவாங்க, அன்பு என்பது கடவுளிலிருந்து வருகிறது. The source of love is God. கடவுளுக்கு இந்த அன்பு அவர் நமக்கு தருகிறார். இதர ஒரு சில அன்பை சீரியஸா இருக்கிறாங்க, நிறைய பேர் அன்பை நிராகரிக்கிறாங்க. யார் நிராகரிக்கணும்னு சொன்னா, சுயநல மனப்பான்மை கொண்டவங்க அன்பை ஏற்றுக்கொள்வது இல்லை. இதான் எச்சரிக்கை. சுயநலம் இருக்கின்ற மனிதர்கள், சுயநல உள்ளம் கொண்டவர்கள், சுயநலம் நிறைந்த அந்த மனப்பான்மை கொண்டவர்கள் அன்பை ஆதரிக்க மாட்டார்கள். அன்புக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள். அது கடவுளுக்கு விருத்த இகழ்ச்சியை தரக்கூடிய மாறாக அன்பு செயல்களால் தான் கடவுள் மகிழ்ப்படுத்துகிற போது கடவுளுக்கு அது புகழ்ச்சியை தரும், அவர் மகிழ்வை அது வைத்துக் கொண்டிருக்கும். ஆகவே என்ன செய்ய போறோம்? கடவுளுக்கு மகிழ்வை தர விரும்புகிறீங்களா? எல்லாம் விரும்புகிறீங்களா? எப்படி மகிழ்வை கொடுக்க போறீங்க? உங்க அன்பு செய்யலாம். இப்போது யோசிங்க. வீட்டுக்கு போகும்போது யோசிச்சா போங்க. போயிட்டு இந்த நைட் சாப்பிட பரிமாற போது மூஞ்சி சுழிச்சுக்கின்னு முனைக்கின்னு சாப்பாடு பரிமாறாதீங்க. அவரை எல்லாரும் எப்படி பரிமாறணும்? எல்லாம் நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா நம்ம மிச்சம் இருக்கும். அந்த எண்ணத்தோடு இருக்கு பரிமாறிங்கன்னா அது என்ன செய்யல? அந்த ஆகியாகி போட்டுறாங்க. இது மட்டும் போயிட்டே இல்லை. நல்லா இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. பலமா போடுறாங்க, பெரிய பொருள் சார். நான் பாட்டு ஆகியாகி போட்டேன். வீட்டுக்காரர்களோ பசங்க ஒரு நாளாவது அம்மா இன்னைக்கு சாப்பாடு சொல்லவே இல்லை, இது ஆகி போட்டீங்கன்னா பேரு எந்த ஆகி போட்டீங்க? அன்புனால செய்வீங்களா? இதை எதுக்காக செய்வீங்க? அன்புனால செஞ்சா அது எதுவா இருக்குமா? இருக்குமா? அந்த குழந்தை தெரிஞ்சவோ நடுவு நம்ம நிற்குமா வழி எப்போது போகுது? இது எங்க நல்லது? இது போய் அழுவீங்கன்னா அம்மா நீங்க எதுக்காக அன்புனால என்ன செஞ்சா? அதுக்கு வெட்டி கட்ட ஆசை வரும். ஆண்கள் கொடுக்குறாங்க, அதையே நினைக்குவாங்க. அப்பதான் நம்ம தலையை சொல்லி சரி சாமி இதை குழப்ப மாட்டேன், சரிப்போ சந்தோஷமா செய்யலாம். அப்படியே மூத்தெல்லாம் அப்படியே வெறுவெடுத்து அப்படி போகலாம். என்ன நம்ம பண்ணோம் பாருங்க. நாம் அன்பு செயல்களை விட்டுவிட்டு நாம் சுயநலத்தையும் நம்முடைய சுய விருப்பங்களையும் வாழ்க்கையை செய்வதுதான் கருத்தாக முடியும். எல்லாரும் கடவுள் அன்பு செய்யாது. கடவுள் அன்பு செய்ய என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு செயலையும் அன்பு செயலாக மாற்றுவார்கள். சமையலா இருந்தாலும் சரி, வீட்டை சுத்தமாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு வந்தாலும் சரி, கோயிலை கொண்டிருந்தாலும் சரி, கோயில் எவ்வளோ இருந்தாலும் சரி, கோயிலை சுத்தம் பண்ணி இருப்போமே. அன்பு செய்யணும், அன்பு செய்யுங்க. ஒவ்வொரு சிறுகளுக்கு மாணவ மதிக்கல ஒருத்த வராது. கோயில உண்டாக்கி கோயில் பேப்பரா சுத்தமா இருக்கு, சுத்தி பார்க்கறது, சுத்தி பார்த்து ஒன்று அமைதியாக பாட்டு போய் எல்லாம் சேர்த்து சுத்தம் பண்றது. இது ஆண்டு எவ்வளவு மகிழ்ச்சியான செய்ய தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு வேடிக்கை போடுறது கையை கேட்டீங்க. ஏய் ஏய் என்னடா எப்ப பாட்டு பண்ணீங்க சுத்தம் பண்ணிக்கிற உடனே சுத்தம் காட்டுக்காங்க. இது புதுசா சொல்றாங்க. ஒரு யாரும் சமூகமா கொடுக்குறாங்க. சுயநலம் பார்த்தீங்க, சுயநலம். ஒரு செல்வ நல்ல காரியத்தை பாராட்டுதான் அவங்களுக்கு மனதுக்கு சிந்திக்கிறாங்க. இதுதான் சுயநல வாழ்க்கை. நாம் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது, நம்ம அன்பியவாதிகளாக அன்பு செயல்கள். ஆகவே புனிதர் சொல்ல விரும்பல, புனிதா பயன்படுத்த செய்து இந்த விழா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்.
அந்த மாற்றம் எப்படி மாற்றணும்னா குடும்பத்தை அன்போட கவனிங்க. சரியா? குடும்பங்கள் அன்பு இல்லை. சரியா? எல்லாருக்கும் சொல்ல கடவுளுக்கு எல்லாரும் சேர்த்தா சொல்ல நடந்தாலும் சரி மகாலும் சரி குடும்பத்தில் அன்பு நிறைய செய்யுங்க. அன்பு செய்ய நிறைய செய்யுங்க. சும்மா சண்டையும் சச்சரவும் குழப்பம், எப்போ பாரு நீ சந்தேகமும், எப்போ பாரு மொத்தத்தை தாக்கிட்டு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி மொத்தத்தை முற்பட்டு வேலை பட்டு கொடுப்போம். நான் என் மனசை வேலையில கொடுக்க முடியல. ஏன்னா எல்லாருக்கும் பார்க்க வேலையில இருக்கு. ஒரு நிம்மதி இல்லை, அன்பு இல்லை. ஏன் அப்படி? அன்பு இல்லை. அன்பு அதான் நிம்மதி இல்லை. அன்பு ஏன் வருது? ஏன் அன்பு செய்ய முடியல உங்களை? ஏன் அன்பு செய்ய மாட்டேங்குது? உங்களை கேட்டுங்க. அப்ப நம்ம அன்பு செய்கிறப்ப ஆசைக்கு முடியும். அன்பு செய்ய ஆசைக்கு மகிழ்ச்சி அப்படி வழிபட்டு கொண்டாடிட்டு வருகிற அன்பு வேண்டுவோம். நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கு பயனெடுத்து வராங்க. என்னுடைய இறைவர்கள் மன்றத்துக்கு நாம் இப்பொழுது செல்வோம். அன்புமிக்க சகோதரர்களே, நம் தந்தையாகிய இறைவன் நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து நாம் திருமண வழியாக எல்லாரையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் மகிழ்ப்படுத்த நாம் இந்த அன்பு செயல்களால் இதை செய்ய நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். செய்வதற்கு நாம் கையில் வருவதற்காக இப்போது நாம் உருக்கமாக முடிக்கிறோம். திரு அவையின் முற்போர்களுக்காக கொண்டாடுவோம். திரு அவையில் நீண்ட ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணியாற்றி நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழும் மூத்தோர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல்நலம், மன அமைதி மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சியை தந்து அருள் புரிய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை கொண்டாடுகிறோம். அற்புதங்கள் செய்யும் எங்கள் அன்பு தேவனே, குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டிகள் ஆகிய மூத்தோர்களை குழந்தை இயேசு பாதுகாத்து அவர்களுக்கு அன்பும் மரியாதையும் கிடைக்கச் செய்து தனிமையும் புறக்கணிப்பும் அவர்களை அணுகாதிருக்க அருள் புரிய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை கொண்டாடுகின்றோம். என்னை நீ மகிமை செய்ய செய்ய நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய எங்கள் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, இன்று நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் மகிமை மாதா மற்றும் காணிக்கை மாதா ஆகிய குடும்பங்கள், உன் திருத்தலம் நாடி வரும் குடும்பங்கள், எங்கள் பங்கு குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை மன்றாடுகின்றோம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதனை பிடிப்பதாக ஆக்குவேன் என்று கூறிய இறைவா, உன் பணிக்காக தேர்ந்தெடுத்து இன்று இந்த தெய்வீக திருப்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருள் தந்தையர்களுக்காகவும் எம் பங்கு தந்தைக்காகவும் எம் பங்கில் பணியாற்றி சென்ற குருக்களையும் நீர் ஆசீர்வதித்து உன் பணியை தொடர்ந்து அவர்கள் செய்கிற தேவையான உடல் மற்றும் ஆன்ம நலன் தந்து காத்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய கைப்பற்றியிருக்கிறோம். நம் கையில் நம்முடைய வாழ்வுக்காக சிறப்பாக சொல்லியிருக்கிறோம். இந்த நம்முடைய வாழ்வுகள் சிதைப்பவர்களுக்கு மாவட்டங்கள் புதிய புதிய கலாச்சார பழக்கவழக்கங்களுடன் வளைந்து அவருடைய மனதை சீர்திருக்கின்ற வேளையில நம் பிள்ளைகள் பாதுகாப்பு அளிக்கப்படவும் ஆண்டவருடைய விசுவாச வளர்ந்து நடத்தையை கொண்டு செய்திருக்கிறோம். மன்றாட்டுகளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பரமதானை மூலமாக இறைச்சி கொண்டாடுகின்றோம். Thank you.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாள்களிடத்தில் நாங்கள் உங்களை செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் ஒரு பரிமாற்றம் கிறிஸ்துவிலிருந்து ஒளி வீசுகின்றது. ஏறுவது வாக்கு வலுப்பதைகளை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாற்றி பெறுகிறது. நாங்கள் வியப்புக்குரிய இந்த உலகம் நிற்பினார்களின் வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வாழ்ந்ததோடு கொண்டு சென்று நாங்கள் உண்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சிகள் அறிக்கையிட்டு பாடுவதாவது. திருப்பதியுடைய உன்னதமான நேரம் பக்தியோடு பங்கிருக்கிற எல்லா கவனமும் திருப்பதாக இருக்கணும். இதை பற்றி பாடுபாடு நினைச்சிருக்காரு. ஐயோ இது முக்கியமான செய்தி செய்யும் எல்லாத்தையும் உறவாங்க ஆண்டவர் முட்டால் பணியாக இருக்கிறார். அவருக்கு நாம் மகிமை கொடுக்கின்ற புனித நேரத்தில் நம்முடைய அன்பான அர்ப்பணிப்பினால் நம்மளுக்கு நாம் ஊற்றி கொடுக்கிறதுக்கு உள்ளதை திறந்து உங்கள் குடும்பங்களை அவங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கு கொடுங்க. பிரசாந்தத்துக்கு அவங்களுக்கு பெற்றோர் மாமனார் மாமியார் அல்லது உறவுகள் வழியாக இருப்பாங்க. குறிப்பாக அவங்களோட பேரை சொல்லி அவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரை இவர்களுக்கு முதியோரை கொடுக்குறேன், அவருக்கு சக்தி கொடுக்குறேன், நல்ல மனசை தைரியத்தை கொடுக்குறேன். அவங்க ஜெபிக்கிறேன் சரி உங்கள் குடும்பத்தை எடுத்துக்காக கொண்டாடுங்க. இந்த நேரம் மிக புனிதமான நேரம். கவனத்தோடு நாம் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே இவ்வியார் இவர் திருமணத்திற்கும் ஆகும் இசையாவை புரிந்து இக்காலங்களை தீவிரப்படுத்த உங்களை தாழ்மையாக வைக்கிறோம். இவ்வாறு யாரும் இயேசு கிறிஸ்துவில் உள்ளது தத்தமமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் வாழ்ந்த உங்களுக்கு தம்மை கேட்கிறோம். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை மீட்டு நாம் சிலர்களுக்கு அழைத்து கூறுகிறார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. அவமனமே இரவிருந்தை அருந்தியதில் இடத்தை விழுத்து மீண்டும் கருத்தில் தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனும் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் பின்னால் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை ஏன் நினைவாக
செய்கிறேன். நம்பிக்கை மறையும் பொருள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவை வைத்திருக்கின்ற போது வாழ்வதன் பக்கத்தை நீ பணிக்கும் இடத்தை நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உன் பெருமதிலும் உங்களுடைய புதிய தகுதிகளை ஏற்றுக்கொள்ளி இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவ உலகத்தில் கொள்ளப்பட்ட நீங்கள் தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டுமென உங்களை வாழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருத்தவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தையையும் எங்கள் ஆயத்தார் எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் மீட்பெழும் எதிர்நோக்குடன் மேற்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தில் மேற்கொண்டு திருமூறு ஒளியில் மேற்கொள்ளும் உலகமே இறக்கமாயும் கடவுளின் கணிக்காயான சிறு மையர் கணவரான ஒரு யோசேப்பு கொஞ்சம் திருத்தூதர்கள் இவ்வுலகிற்கு உகந்தவராய் இருந்த ஆகியோர் அனைவரும் நாங்கள் மேம்பாட்டு உணவுகளின் தகுந்த பொருட்கள் ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை குழந்தைக்கு வரப்பட்ட உண்மை கொண்டாடுகிறோம். கடவுளை தந்தை கற்றுத்தந்தார். எனவே நாம் திருமணம் சொல்லுவோம். ஆண்டவரே, தீவனத்தில் முதலிடத்திற்கு உதவியாளர்கள் பாவத்திலிருந்து போடுவதை பெற்று யாருக்கு கலக்கம் போவாகும். நான் இன்னொருத்தருக்கும் பேரிடத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அவதியும் குற்றச்செயலையும் அமைதியும் ஒரு கருத்தில் கிறிஸ்துவ கொடுக்கிறேன். எங்கள் பாவங்களை பாரம் உத்தரவுகளை நோக்கி திருவுத்தர் கேட்பார் அமைதியை பற்றி மதிப்பிருந்ததாகும். நிறுவனம் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோட அமைதியோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Amen.
இதோ இறைவனின் சபை உங்களின் பாவங்களை போக்குகின்றவர் தம் மகனை அனுப்பியபடியாக இந்த மறுமலத்தை அளவில் அன்பு செய்த இறை தந்தை இந்த திருமகனை குழுவாக கொடுத்து இந்த வரை நம்பினவர் நமது பதவியை காட்டிக் கொண்டிருக்கிறார். விருந்துகளை பெற்ற நம் அனைவரும் நீதி பெற்றோம்.
திருப்பாடி 23. இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலி பாட்டை சிறப்பித்து உதவி செய்த காலைக்கு மாதா மற்றும் மகிழ் மாதா சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மகிமைக்கு மகிழ்பவனே அப்படின்னு சொல்லி குழந்தை இயேசுவினால் இந்த தலைப்பை கொடுத்திருந்தோம். ரொம்ப அழகான ஒரு சொன்னார். மகிமை எப்படி கிடைக்கும்? நாம் செய்கிற அறச்செயல்கள், நாம் செய்கிற தர்ம செயல்கள் எதெல்லாம் இறைவனுக்கு மகிழ்ச்சி தருகிறதோ அதே மகிமையாக அமைகிறது. அப்படி என்னை மகிமை செய்ய செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நாம் இறைவனுடைய அந்த மகிமை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் படைத்திருக்கிற அந்த மக்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர் உதவி செய்கிற பொழுது இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். அதான் விவிலியம் சொல்கிறது, என் பிறர் ஒரு சிறிய சகோதரன் ஒரு சிறிய உதவி செய்தால் அது எனக்கே செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாயங்களை இறைவன் ஆற்றியிருக்கிறார். சொன்னது போல ஒரு அம்மா அந்த சமையல் செஞ்சாங்க. அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு கேட்கல, ஒரு நாள் 25 years ஜூபிலி வீட்டில் ஃபாதர் வந்து எங்கள் வீட்டில் கண்டிப்பாக 25 years ஜூபிலி ஃபாதர் எங்கள் வீட்டில் திருமண நிறைவு நாள் வந்து ஆசை வச்சுட்டு சாப்பிட்டு போகிறோம். சரிம்மா ஓகே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போயிட்டு சாப்பிட நல்லா மட்டன் சிக்கன் அது இது சப்பாத்தி மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா கேட்டாங்க, அதை எப்படி ஃபாதர் வச்சுருக்கோம், ரொம்ப நல்லா சூப்பர்மா, உங்களோட சமையல் அடிச்சுக்கவே முடியாது, போங்க கொஞ்சம் எப்பவுமே என்னை பாராட்டுதான் இருப்பீங்க, ஒரு சின்ன குறை எல்லாம் சொல்லக்கூடாது, குறையில சூப்பராச்சுமா இல்லை ஒரு சின்ன குறை சொல்லக்கூடாது, நீங்க அந்த தயிர் பச்சரிக்கமா அந்த உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு பயமாவுதான் அது ஒரு பிரியாணி எடுத்து அது சிலுவை பிரியாணி சாப்பிட போற பாகு அதுதான் என்னப்பா எதுக்கு அழுது, என்ன பிரச்சனை, நீங்க தானே கேட்டீங்க, என்ன பண்ண போக போற எல்லாம் நான் ஹோட்டல்ல வாங்க, இது கூட நான் இங்க செஞ்சேன், என் கையால செஞ்சேன். அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் இறைவனுக்கு மகிமையாக அமைகிற அந்த கருத்திலே இறைவனை எப்படி மகிமை செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை தந்து இந்த நாளினுடைய சிறப்பு கருத்தை நினைவு கொண்டு நமக்காக சிறப்பான திருப்பதி நிறைவேற்றி நல்ல மழையை தந்து நம்மை ஆசீர்வதித்து நமக்காக ஆளுடைய அறிவை நான் தெரிவித்த கருத்தந்தை ஜீவி அந்தசாமி அவர்கள் நமது சென்னை பயிலை உயர் மறை மாவட்டத்துடைய பிஜி தந்தையாக, அதாவது மறை மாவட்டத்துக்கு முதன்மை உருவாக இருக்கிற 1000 கருத்த நிலையில 1000 ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த நிலையில அனைத்து குழுக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய நிலையில தந்தை பல நிலையில் பணியாற்றி இருக்கிறார். உயர் மறை மாவட்டத்துடைய பல பங்குகளிலே கிராமப்புற பகுதிகளிலே பணியாற்றி இருக்கிறார்கள். சிட்டியும் சிந்தாதிபதி பகுதியில் பணியாற்றி இருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் எளிமையாக பாசமாக மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில் பணியாற்றுகிற ஒரு அன்பு தந்தை அவர் பாதுகாப்பாக வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறார். வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த ஆயருடைய எல்லா எங்கேஜ்மெண்ட் செல்லக்கூடிய வந்து ஆயுள் போக முடியவில்லை என்று சொல்லி தந்தையார் ஆயுள் மாவட்டத்தை சார்பாக சென்றார். மக்கள் இருக்கக்கூடியவர் அங்கே நடைபெற்ற அந்த ஆளுநருடைய கிறிஸ்துமஸ் விழா பாதுகாப்பு ஆளுநருக்கு ரைட் சைடில் இருந்திருப்பாங்க. இப்படி பல நிலைகளிலே ஆயிரம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், மறைமாவட்டம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதெல்லாம் மறைமாவட்டம் தேவையாக இருக்கிறதோ அதிலே ஆயிரம் உறுதியாக இருந்து மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற அருள் தந்தை ஜி.ஜே. அந்தசாமி அவர்களை உங்கள் சார்பாக மனவரைந்து வாழ்த்துவதும் நமது நன்றிகளை ஜெபங்களை காரணத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்பாடாக திருமதி மார்கரெட் மேரி அவர்கள் அருள் தந்தை கொண்டாடி அறிவிக்க திருமதி ரெபேக்கா அவர்கள் பரிசிலை வழங்குகிறார்கள்.
மீண்டும் ஒரு முறை கலந்து நன்றி தெரிவித்துக் அடுத்ததாக இன்றைக்கு நமது இந்த கல்வித்துறை இணைந்திருக்கிற அருள் தந்தை அதை ஏற்ற மாவட்டத்தில் சான்சலர் தந்தை சான்சலர் என்று சொன்னால் எல்லா விதமான அந்த அபிஷியல் அலுவலக சென்னையில் 1000 உதவியாளர்கள் மாவட்டத்துடைய முக்கியமான பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 19 தந்தை அவர்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய சிறப்புமிக்க பொறுப்புகளிலே பணியாற்றியிருக்கிறார்கள். சிறப்பியங்களை பணியாற்றிய மாவட்டத்துடைய அந்த குரு மாணவர்களை உருவாக்குகிற அந்த பயிற்சியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். விவிலிய பணிக்குள்ள இருக்கிறார்கள். தந்தை ஒரு எளிய அன்பான பாசமான சகோதர குரு. தந்தை அவர்களுடைய அந்த வருகை, தந்தையுடைய அந்த வளர்ச்சி, தந்தையுடைய அந்த மேலான ஹார்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய கடின உழைப்பு வேற மறக்க முடியாது. ஒரு எளிமையான ஒரு பாசமான அந்த தந்தை நாளையே நம்மை அடங்கி ஏற்று இந்த திருப்பதியை பங்கெடுக்க நமக்கு வைத்திருக்கிறார்கள். தந்தையுடைய வாழ்த்தி வரவேற்று திருமதி சாந்தா அவர் கொண்டாடி அறிவித்து திருமதி ஜோஸ்பின் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பரிசை வழங்குகிறார். தந்தை நன்றி. நாளை தினத்தில் நாம் குடும்பத்தை தினமாக திருப்பதி நிறைவேற்றிருக்கிறோம். இந்த காலத்தில் சிந்திக்க இருக்கிறோம். நாளைக்கு அற்புத குழந்தை அற்புதங்களின் அற்புதமே என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். நாளைக்கு நம்ம காலத்து திருப்பதி நிறைவேற்றி வர இருக்கிறார் தந்தை அருள்பணி கிரைஸ்ட் தந்தையாக முதல்வர் தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் பங்கு தந்தை முடிவுகளை திரு குருக்கள் நமக்காக தெரிவிக்க இருக்கிறார்கள். நாளை தினத்துடைய திருப்படி பாட்டை சிறப்பிக்க இருக்கிற அம்பியர்கள் அன்னை தெரேசா மற்றும் மாதாந்த அம்பியை சார்ந்த சகோதர சகோதரிகள் அதற்காக பேச்சு எடுத்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 நாட்கள் சிறப்பாக சைதை பகுதியில் எல்லா அம்பியர்களும் வந்து அழகாக பங்கெடுத்து திருவடிபாடை சிறப்பித்து கரெக்டாக குருக்கள் உணவு ஏற்பாடு செய்து எல்லாரும் சிறப்பாக வந்தது. தொடர்ந்து மற்ற நாட்களிலும் இந்த திருப்பணியில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக மேற்கு சைதை அன்னை அழகுடி பணியிலிருந்து மாலை 5:30 மணிக்கு தினமும் பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசதியை பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு திருப்பி போவதற்கும் அந்த பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தினம் இந்த திருப்பதி பங்கெடுக்குமாறு அழைக்கின்றோம். குறிப்பாக 11ஆம் தேதி காலை பிள்ளைகளுக்கு புதுமை வழங்க இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அங்கே அந்த புதுநன்மை வழங்குகிற அந்த திருப்பலியை நமது முன்னாள் மனிதரை ஃபாதர் எஸ் காணிராஜ் சாத்தூரிலே இருக்கக்கூடிய தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். தந்தையருக்கு தங்கள் பிள்ளைகள் புதுநன்மை இருக்கிறார்கள். மாலையில் 10 பேராக மேலிருந்து அந்தசாமி ஆணையர் வருகிறார்கள். பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் திருவள்ளுவர் அதை வழங்க இருக்கிறார்கள். அதை நற்பணி விழாவாக இருக்கிறது. அங்கே நற்பணி பவனி இருக்கிறது. நற்பணி ஆசீர்வாதம் இருக்கிறது. மகளுக்கு அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். 14ஆம் தேதி நம்மை அதிகம் எதிர்பார்க்கிற அற்புத குழந்தைகளுடைய திருத்தேர் பாவையாக நடைபெற இருக்கிறது. ஆரம்ப திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 2000 பேருக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உணவு பங்கெடுத்து தேர்தலில் பங்கெடுத்து அற்புத குழந்தைகளுடைய அவர்கள் அழைக்கின்றோம். 15ஆம் தேதி மொழி இறக்கமாக இருக்கிறது. மாலையிலே அழுத்தம் நமது மேலாண் பேராயர் அப்படியே சிறப்பாக வருகை தந்து நமக்காக திருக்குடியை இறக்கி இந்த திருவழிபாட்டை திருவிழாக்களை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் தொடர்ந்து பங்கெடுப்பீர்கள். குறிப்பாக நவநாட்கள் சொல்கிற பொழுது தொடர்ந்து நவநாட்களுக்கு பங்கெடுத்து ஒரு கருத்து கற்பாசனத்துல அற்புதங்கள் எப்பொழுது நிகழ்வு கேட்டால் நாம் நினைச்சவங்க நடக்காது. ஆனால் அது நடக்கும்போது நடக்கும். தொடர்ந்து அதை வேண்டிக் கொள்கிற பொழுது அந்த வேண்டுதலை தொடர்ந்து எடுத்து வைக்கிற பொழுது அந்த வேண்டுதலை அவர்கள் உருவமாக எடுத்து வைக்கிற பொழுது அந்த விண்ணப்பங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். அந்த விண்ணப்பங்கள் அற்புதங்களாக மாற்றப்படும். எல்லா அனுபவமும் இறை அனுபவமா என்று கேட்டால் எல்லா அனுபவமும் இறை அனுபவம் இல்லை. தொடர்ந்து செய்கிற பொழுது தொடர்ந்து வெளிப்படுகிற பொழுது தொடர்ந்து நாம் அந்த செயலை செய்கிற பொழுது இறை அனுபவங்கள் சாதாரண அனுபவம் கூட இறை அனுபவங்கள்லாம் மாறுகிறது. நீங்கள் பாருங்க, ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருத்தரையும் மாறுகிறது. சாதாரண அப்பம் கோதுமை சாதாரண கோதுமை அப்பம் மாறுவது உடலாக மாறுகிறது.
கிரந்தமாக பார்க்கப்படுகிறது. சாதாரண கட்டடக்கலை கோயிலாக ஆன்மீக கண்களோடு பார்க்கப்படும் பெரிய ஆலயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆலயத்துக்கு வந்து திரும்பி செல்கிற பொழுது நாம் வருவது போல் திரும்பி செல்ல முடியாது, செல்லக்கூடாது என்பதை தான் திருவிழாக்கள் உணர்த்தி காட்டுகிறது. உள்ளே வருகிற பொழுது நாம் பல நிலைகளில் வரலாம், பல விதமான சூழ்நிலைகளில் வரலாம், பல விதமான கஷ்டங்களில் வரலாம். ஆனால் திரும்பி செல்வது மகிழ்ச்சியோடும் புது மனிதராக புது மாற்றத்தோடு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை தான் திருவிழாக்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற பலர்களுக்கு திருவிழாக்கள் எல்லா தமிழ்நாட்டிலும் முழுமையாக பங்கெடுத்தார்கள் கூட ஒரு அழைப்பிலே விருதுகளுக்காக எழுந்தது போதும். பிரியமானவர்களே, நம்முடைய பாசனை தந்தை அற்புதமாக அனைவருக்கும் நன்றி வாழ்த்துறை வழங்கினார். உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்திருக்கிறார். நாமும் உங்களுக்கு உங்கள் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் காரில் வரணும்னா பீச் பையன் நோட்டீஸ் கொடுத்தார். நோட்டீஸ் கொடுத்து பார்த்து தலைப்பு இருக்குது, நீங்கள் இன்னொரு கொடுங்க சொன்னார். நான் அப்போ தான் பற்றி பார்க்கும்போது அதில் தலைப்பு போட்டது மகிமையில் மகிழ்பவரை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி மகிழ்பவரை அப்படின்னு சொல்லிட்டு போடுறது. அப்போ டாபிக் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு கவிதை அப்படியே என் மனசில் என்ன இருந்தாலும் மீதி கரெக்டாக சொல்லிட்டார். ஒரு கவிதை முறையில் தலைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ நாங்கள் தீமை சொன்னார். புதுமைக்கெல்லாம் அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் என்று சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஃபாதர் ஒரு ஷேக்ஸ்பியர் கவிதை நிறைய படிச்சிருக்காருன்னு தெரியல, ஜார்ஜ் கவிதை படிச்சிருக்காருன்னு தெரியல, அவர் கவிதை எழுதுறாருன்னு தெரியல. எல்லாமே இந்த கலை இலக்கியம் ஆன்மீகம் மூன்றும் சேர்ந்த ஒரு புத்தகமே நமக்கு மிக அற்புதமாக உங்களை வழிநடத்தி வருகின்றார். ஆகவே இந்த விழா நாளிலே எங்களை அழைத்து இறையாசை திருப்பல் வழியாக உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பிற்காக அருள் தந்தை பீச் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பொதுமக்கள் மன்னர்கள் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு அவரை பணி சிறக்க ஜெபிக்கவும் அவரை பணியாற்றுவதை சிறப்பாக அமையவும் நல்ல நல்ல காரியங்களை செய்யவும் தொடர்ந்து பணியாற்றவும் அவருடைய வாழ்க்கைகளையும் மனதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவா வந்து நாங்கள் பங்கேற்பதால் நிறைகளை தொடர்கின்றேன். இவ்வாறு ஆற்றலின் விடமைகளில் செயல்பட செய்ததை கொடைகளினால் உமது இலக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து நமது அரவணைப்பில் பாதுகாப்பில் வைத்து அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி காத்திருவாராக. நம்முடைய அன்பு செய்தியால் இறைவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய மக்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறி